Hi guys, நான் உங்க நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து சிம்பிளான டிசைன் எந்த ஒரு பீட்ஸும் ஆட் பண்ணாம எப்படி செய்யறது அப்படிங்கறத வந்து முன்ன ஒரு வீடியோலயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணி எப்படி சிம்பிளா நம்ம டிசைன் பண்றது அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போதெல்லாம் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம எடுத்திருக்கோம். ரவுண்ட் ஷேப்புக்கு எல்லாம் எடுத்திருக்கோம். நாம் இது மட்டும் இருந்தாவே போதும். வாங்க கைஸ், இப்போ நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நிக்ரோம் ஒயர் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம களிமண் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஆயிலில் டிப் பண்ணி எடுத்து ரெண்டாவது குழியில் வச்சு நாம் பீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நாம் ஒரு 10 to 15 பீட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளால் வந்து ரவுண்ட் பண்ண முடியாது. நாம் இந்த டெரகோட்டா ஜுவல்லரி செய்யும்போது பேங்கிள்ஸு ரிங்கு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மண்ணில் வேலை செய்கிறதால நம்மளுக்கு வந்து ரிங்கு எல்லாமே நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். வந்து நாம் எல்லா பீட்ஸையும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் பண்ண எல்லா பீட்ஸையும் நம்ம நிக்ரோம் ஒயரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் இந்த கம்பியை வந்து நிறைய கையில் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்தோம் அப்படின்னா கையில் நம்மளுக்கு வராது, ரொம்ப மெலிசாக இருக்கிறதால. அதனால் ரொம்ப எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 15 பீட்ஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு 15 பீட்ஸ் பெரிய பீட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை பண்ணிவிட்டு நாம் குட்டி குட்டி பீட்ஸ் வந்து இயரிங்ஸ்க்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நாம் பெரிய பீட்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து சின்ன பீட்ஸ் ரெடி பண்ணலாம். இது வந்து நம்ம போன வீடியோ ஜிமிக்கி வீடியோலேயே நம்ம இந்த சின்ன பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதே போல் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஒரு இயரிங்ஸுக்கு 3 பீட்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணி நம்ம வந்து மொத்தம் 3 செட் இயரிங்ஸுக்கு எத்தனை வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு பீட்ஸுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் வர பீட்ஸ் எல்லாம் நம்ம ஆயில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம எல்லா பீட்ஸையுமே ரெடி பண்ணிட்டோம். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இதை ஏன் ட்ரை ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ஜிமிக்கி வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். நாம் அடுத்து டாலர் பண்ணிக்கலாம். டாலர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மண்ணை வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பபிள்ஸ் வரும். இது பாருங்கள், இது போல் நம்மளுக்கு பபிள்ஸ் வரக்கூடாது. பபிள்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பேக் பண்ணும்போது உடஞ்சிரும். அதனால் பபிள்ஸ் இல்லாத மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டு நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லைட்டாக வாட்டர் எடுத்து எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ரொம்ப வாட்டர் அப்ளை பண்ண வேணாம், லைட்டாக அப்ளை பண்ணவே போதும். இப்போ வந்து நாம் ரவுண்ட் ஷேப் எடுத்து நாம் கட் பண்ணிக்கலாம். இங்கே ரவுண்ட் ஷேப்புக்கு எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிலிக்கான் பேஸ்ட்டோட அந்த பேக் சைடில் இருக்கிறத கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். நாம் அடுத்தது அதே ரவுண்ட் ஷேப்பை வந்து அச்சு பதிகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது டூல்ஸில் நம்மளுக்கு இந்த ஷேப்பில் 3 இருக்கும். பெருசு, அதை விட கொஞ்சம் சின்னது, அதை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற பெருசை நம்ம எடுத்துக்கலாம். வந்து நாம் ரவுண்டாக கரெக்டாக அந்த லைனில் வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக. இப்போ நாம் அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நாம் வாட்டரை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட்டரை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த டிசைனை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாட்டரை வச்சு ஸ்மூத் பண்ணிக்கலாம் மேலே. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பையும் ஸ்மூத் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு 6 பீசஸாக வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 2 பீசஸை எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்மளுக்கு அதிகமாக ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த மூடியோடையே வந்துடும். நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், இப்படி நாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு நாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அந்த அச்சு வர்ற மாதிரி நாம் லைட்டாக அழுத்திக்கலாம். அடுத்து நாம் இந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து லாஸ்ட் சைஸ் எடுத்து நாம் டாலர் பண்ண மாதிரியே நாம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம வாட்டரை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் சாஃப்டாக வச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் கட் பண்ணலாம் வாங்க. இப்போது நாம் இந்த டிசைன் வந்து மேல் சைடில் சின்னதாகவும் கீழ் சைடில் நல்ல அகலமாகவும் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம்.
நமக்கு எந்த டிசைன் வேணுமோ எந்த ஷேப் வேணுமோ நம்ம வந்து கட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதையும் வாட்டரை வச்சு ஸ்மூத் பண்ணிக்கலாம். நாம் இப்போது இயரிங்ஸ் பண்ணிக்கலாம். இயரிங்ஸ்க்கு வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு டாலர் பண்ண மாதிரியே நாம் கட் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் கட் பண்ணி வச்சதை தனித்தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நாம் வாட்டரை வச்சு ஸ்மூத் பண்ணிக்கலாம் எல்லா சைடும். இப்போ வந்து நாம் இயரிங்ஸுக்கு டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நாம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா இன்னொன்றுக்கும் நாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிசைனுக்கு நம்ம டூல்ஸ் எடுத்துருக்கோம். இது எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கட்டர் கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஃப்ளவர் ஷேப்பில் அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் நடுவில் இருக்கிற ரவுண்ட் ஷேப்புக்கும் கரெக்டாக ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். நாம் தொடச்சிட்டு போடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லைன் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம இன்னொரு இயரிங்ஸ்க்கும் நம்ம போட்டுக்கலாம். சேம் அதே போல தான். நாம் இப்போ ரெண்டுத்துக்கும் போட்டாச்சு. இப்போது இன்னொரு இயரிங்ஸ்க்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நாம் ஒரு லைன் மாதிரி போடணும். கட்டர் யூஸ் பண்ணி நாம் லைன் போட்டுக்கலாம். நம்ம 2 இயரிங்ஸ்க்கும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டூல்ஸில் 3 சைஸ் இருக்கும் அப்படின்னும் இல்லையா, அதில் வந்து லாஸ்ட் சைஸ் எடுத்து நம்ம 1 by 1 நம்ம போட்டுக்கலாம். நம்ம 2 இயரிங்ஸ்லையுமே நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட்டராச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம டூல்ஸ்லேயே நம்ம ஏதாவது ஒரு ஷேப் எடுத்துக்கலாம் நீட்டாக. அதை வந்து நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். அந்த லைன்ஸ் போட்டுட்டு நம்மளுக்கு ஆணி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுட்டு நம்ம குட்டியாக நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல தான் நாம் இன்னொரு சைடுக்கும் நாம் அதே போல் டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் இன்னொரு இயரிங்ஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஆஃபுக்கு கொஞ்சம் அந்த ஒரு சைடு வந்து அதிகமாக இருக்கணும், ஒரு சைடு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 லைன் போட்டுக்கலாம். இயரிங்ஸை வந்து நம்ம நேராக வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது டூல்ஸில் வி ஷேப் டூல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். 1 by 1 நம்ம அந்த லைனுக்கு நேராக வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இயரிங்ஸ்க்கு நேராக ஒரு பீட்ஸையும் சைடில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பீட்ஸும் நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது போல் நாம் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு சைடு இயரிங்ஸில் ஜாயின் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். டிசைன் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து அது போல் வச்சுட்டு பீட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு டிசைனுக்கு இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டரில் 1, இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பீட்ஸ் அப்படின்ட்டு 3 பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு இயரிங்ஸ்க்கும் இதே போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவருக்கும் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து அந்த லைன்ஸ் வர்ற இடத்துல நாம் 2 பீட்ஸையும் சென்டரில் ஒரு பீட்ஸையும் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இதோ பாருங்கள், இப்போ வந்து நாம் 3 இயரிங்ஸையும் நாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம டாலரை டிசைன் பண்ணலாம். அது எப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம பென்னோட அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சென்டரில் வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட்டரை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அவுட்லைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கரெக்டாக ஒரு லைன் மாதிரி நாம் சுற்றி நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஒரு வாட்டியும் கட்டரை வந்து தொடச்சிட்டு நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நாம் இப்போது ஐபின் வச்சு நம்ம சென்டராக பார்த்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் வந்து சைடில் இருக்கணும். அதே போல் கம்பி வந்து ஃப்ரண்ட்லேயும் எதுவும் தெரியக்கூடாது, பேக் சைட்லேயும் எதுவும் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் வந்து சென்டராக பார்த்துட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பக்கம் எத்தனை பீட்ஸு நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அதே போல் கேல்குலேட் பண்ணி நம்ம இந்த பக்கமும் அத்தனை பீட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் இன்னொரு டாலர் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு லைன், அதாவது இந்த பக்கம் சின்னதாக இருக்கணும், அந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு
டூல்ஸில் நம்மளுக்கு வி ஷேப் இருக்கும். அந்த வி ஷேப்பை வந்து லைனாக நம்ம போட்டுக்கலாம். இது பாருங்கள், இது போல் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஐபின்னை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஐபின் இல்லைன்னா நம்ம கட்டுக்கம்பி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்மளுக்கு ஹோல் சைடில் வரணும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வெளியே மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு அந்த கம்பி தெரியாத மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் வேணுமோ அத்தனை பீட்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே வச்சுட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு லைனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்னொரு டாலரை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. லைன் போட்டுக்கலாம். ஒரு 3 லைன்ஸ் அப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து டூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம லாஸ்ட் சைஸ் எடுத்துக்கலாம். லாஸ்ட் சைஸில் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லைன் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பி இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நாம் குட்டி குட்டி லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐபின் எடுத்து நம்ம சென்டராக பார்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம். மேலேயும் தெரியக்கூடாது, கீழேயும் நம்மளுக்கு பேக் சைட்லேயும் நம்மளுக்கு தெரியாத மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பீட்ஸை வந்து லைனாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பீட்ஸை மட்டும் ஜாயின் பண்ணி சிம்பிளா எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி நாம இந்த வீடியோல பார்த்தோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.